அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட கேள்வி என்னென்னா, சார் 7.5 சனி முடிஞ்சுது, ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஏன் எங்களுக்கு மாற்றம் நடக்கலை, என்ன காரணம்? 7.5 சனி முடிஞ்சதை விட இப்போ அதிகமாக பிரச்சனை இருக்குது, அதாவது 7.5 சனி நடந்ததை விடவே இப்போ அதிகமாக பிரச்சனைகள் இருக்கும், பாதிப்புகள் இருக்கும்னு நிறைய தனுசு ராசி நேயர்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திராட நட்சத்திர நேயர்களாக இருந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க கடந்த ஒரு 7.5 வருஷமாக. 2015, 16, 17, 18, 19, 20, 21, 22 கிட்டத்தட்ட இந்த 7.5-8 வருஷமெல்லாம் படாத பாடு பட்டீங்க. 2015 கஷ்டங்க. 2015 2023 வரைக்கும் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் வெளியே வந்திருக்கீங்க, ஒரு சில பேருக்கு வந்து பாதிப்பு அதிகமாக போயிட்டு இருக்குங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு, உங்களுக்கு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு 3ஆம் இடத்துலேயும் சனி வந்திருக்காருங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான அமைப்பு. என்னென்னலாம் ஒரு மனுஷங்க வந்து பார்க்கக்கூடாதோ, என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ, அதை என்னென்ன கெட்ட விஷயம் அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டிங்க. கெட்டது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. ஒருத்தர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கெட்டது வாழ்க்கையில் வரவே கூடாது, எதிரிக்கு கூட வரக்கூடாது, நல்லதாக நடக்கணும், யாருக்கு எந்த கெட்டது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற தனுசு ராசி நேயர்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அனுபவிச்சிங்க. கெட்டதான் உங்கள் வாழ்க்கையே போயிட்டு இருந்தது. 7.5 வருஷம் படாத பாடுங்க. தொழிலில் அடி வாங்கிச்சு, தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, வேலைக்கு ட்ரை பண்ணிங்க, வேலையை விட்டு உங்களை நீக்கிட்டாங்க, வேலை செய்கிற இடத்துல நல்லது பண்ணி தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கினீங்க, கூட இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க, சொந்தக்காரங்களே வீட்டில் இருக்க அப்பா அம்மா மற்ற சொந்தக்காரங்களே உங்களுக்கு புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க. பிரச்சனைகள் சுற்றி பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனைங்க. வீட்டில் இருந்தால் பிரச்சனை, வேலைக்கு போனால் பிரச்சனை, வெளியே போனால் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனைகள் மேலே பிரச்சனை தான் உங்களுக்கு சுற்றி வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தேடி வந்துட்டு இருந்தது. நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் போல, யாரும் வம்பு தும்புக்கும் போல, நல்லா தான் பண்ணீங்க. ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வந்தது. வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அசிங்கமான எல்லாத்தையும் அனுபவிச்சிங்க. ஒரு நரக வேதனை, ஒரு மன உளைச்சலான ஒரு வாழ்க்கை தான். அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை தான் தனுசு ராசி நேயர்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்போ பாருங்கள், இந்த 2024 இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்ப பகுதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்க சனியும் சொந்த வீட்டில் இருக்கார், அவரும் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. 4ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசியில் இருக்காங்க. அப்போ இந்த ராகு கேது வந்து பாருங்கள், குரு போலையும் புதன் போல செயல்படுவாங்க. உங்கள் ராசிநாதன் குரு வந்து பாருங்கள் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இத்தனால் இருட்டுக்குள்ளே இருந்த தனுசு ராசி நேயர்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. சரிங்களா? எதனாலங்க சார் நாங்கள் 7.5 சனி முடிஞ்சு நாங்கள் பாதிப்பில் இருக்கோம்னு கேட்குறீங்க. அது உங்கள் ஜாதகத்தில் இங்கே மோசமான தசாபுத்தி நடந்திருக்கும். ஒருத்தருக்கெல்லாம் பாருங்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு நீங்கள் என்ன லக்னமாக இருந்தாலும் சரி, ராசி தனுசுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன லக்னமாக இருந்தாலும் சரிங்க, அந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதிங்க. இந்த கிரகங்களோட தசாபுத்தி நடந்து பாவகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டுச்சுன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள், அந்த தசை முடிகிற வரைக்குமே போராட்டம் தான், பிரச்சனை தான், கஷ்டம் தான். அப்படி தான் உங்களுக்கு போயிட்டுருக்குங்க. ஒரு சில பேருக்கு நல்லது நடக்க மாட்டாங்க சார், உச்சக்கட்டமாக பாதிப்பு இருக்குங்க, எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், எவ்வளோ முன்னேற பார்க்குறோம், முன்னேற முடியல, திறமையை வச்சுட்டு நாங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ திறமை வச்சுருக்கோம், ஆனால் வந்து திறமை இருந்து பலன் இல்லாமல் இருக்குது, பயன் இல்லாமல் போயிட்டுருக்குன்னு நிறைய தனுசு ராசிக்காரங்க சொன்னீங்க. அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கூடாதுங்க. 6ஆம் இடங்கிறது என்ன? அசிங்க அவமானம், அதாவது வியாதி குறிக்கிற இடம், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்னால அசிங்க அவமானம் வந்துடும், அதை நீங்கள் சந்திச்சிங்க. உடம்புல வியாதி வந்தது, கடன் தொல்லை உச்சக்கட்டமாக போயிட்டு இருந்தது. உங்களுக்கு 8ஆம் இடங்கிறது அதை விட உங்களுக்கு டபுளாக இருக்கும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அசிங்க அவமானம், நம்பிக்கை துரோகம், வலி, வேதனை, கண்டங்கள், துயரங்கள் எல்லாமே இந்த 8ஆம் இடம் தான். அப்போ அந்த 8ஆம் இடத்துலையும் உங்களுக்கு அதிபதியோட தசாபுத்தி நடக்கக்கூடாது. அந்த 6ஆம் இடத்துக்கு அந்த அதிபதியோட தசாபுத்தி நடக்கக்கூடாது. அப்படி தசாபுத்தி நடக்காமல் இருந்தவங்களுக்கு ஒரு சில பேர் நல்லா இருக்கீங்க. ஜனவரி போன 2023 ஜனவரியிலேருந்து ஒரு சில பேர் நல்லா போயிட்டுருக்கு வாழ்க்கை. ஒரு சில பேர்த்துக்குள்ள பிரச்சனை போகிற காரணம் இதுதான். இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து ஒரு யோகமான தசாபுத்தி நடக்காமல், ஒரு அதிர்ஷ்டமான தசாபுத்தி நடக்காமல் இருக்கவங்களுக்கு தான் இங்கே பாதிப்பு உச்சக்கட்டம். உங்களுக்கு நல்ல இப்போ தசாபுத்தி இந்த 2024 பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு தசாபுத்தியெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த நவகிரகங்கள், இப்போ இருக்கிற வான்மண்டலத்தில் இருக்க இப்போ நவகிரகங்கள், இந்த முக்கியமாக இந்த 4 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. குரு நல்லா இருக்கார், சனி நல்லா இருக்கார், ராகு நல்லா இருக்கார், கேது நல்லா இருக்காங்க. அப்போ இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு ஜாதக தசாபுத்தி நடந்துச்சுன்னா, நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா நான் சொன்ன பலன்கள் 100% உங்களுக்கு வேலை செய்யும். என்ன நல்ல பலன்கள்? வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க,
சொத்து சேர்ப்பீங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் இருக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். இது எல்லாமே நடக்கும். இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். தொழிலில் அடி விழுந்துச்சு, வேலை இல்லாமல் இருந்தீங்க, வேலை இழந்தீங்க, குடும்பத்தில் பிரச்சனை, அதேமாதிரி இப்போ குடும்ப உறுப்பினர்கள் புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க, நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நல்லது நடக்கும். அப்படியே உங்களை புரிஞ்சுக்குவாங்க, நல்ல வண்டி வீடு வாகனம் அமையும், சொத்து சேர்க்கை அமையும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சொந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் மேட்ச் பண்ணி பாருங்கள். அந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு சாதகம், அதுதான் உங்களை வழி நடத்தும். அதுபடி தான் உங்களோட விதி போயிட்டு இருக்குங்க. சரிங்களா? ஆனால் இந்த 5ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார்னா, இந்த காலகட்டங்களை பாருங்கள், உங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இந்த 5ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசி பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் குரு. ஜனவரி மாதத்துலேருந்து பாருங்கள் உங்கள் மேலே வெளிச்சம், முழுமையான வெளிச்சம் போடும். ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், ராகு விட்டு பிரிஞ்சு, அதாவது குரு விட்டு பிரிஞ்சு ராகு 4ஆம் இடத்துக்கு போயிட்டனால இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. அப்போ வெளிச்சம் உங்கள் மேலே படுதுங்க, உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும், தெளிவாக இருப்பீங்க இனிமேல். ஏன்னா உங்களையே குழப்பிட்டு இருந்தாங்க, நீங்களே அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க. தனுசு ராசி நேயர்களே பாருங்கள், அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணுவீங்க, கெட்டது நினைக்க மாட்டீங்க, நல்லது நினைப்பீங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க, ஏமாளியாக இருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் உங்களை குழப்பினாங்க, உங்களை குழப்பி விட்டாங்க, திசை மாதிரி போனீங்க. ஒரு சில பேர் திசை மாதிரி போக வச்சாங்க உங்களை. பணத்துக்காக நிறைய அசிங்கமானப்பட்டீங்க. அதாவது அடுத்தவங்க பணத்துக்காகவே உங்களை ஏமாத்தினாங்க, அந்த பணத்துக்காகவே உங்களை அசிங்கமானப்படுத்தினாங்க, உங்களை நிறைய நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க, கூட பழகினவங்களே உங்களை கை விரிச்சிட்டு போயிட்டாங்க. யார் உயிருக்கு உயிராக நீங்கள் பழகினீங்களோ அவங்க உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க. இதெல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு 2015 2022 கடைசி வரைக்கும் உங்களுக்கு நடந்தது. ஆனால் இனிமேல் பாருங்கள், இந்த 2024 உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்கார், வெளிச்சம் படுது, இருட்டுக்குள்ளே இருக்கீங்க, ஒரு வெளிச்சம், ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் உங்கள் மேலே பட்டு எப்படி இருக்குங்க. அப்போ தெளிவுக்கு வரீங்கன்னு அர்த்தம், தெளிவாக இருக்க போகிறீங்க. இனிமேல் சொந்த தொழில் சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, நிறைய லாபங்கள் கிடைக்கும். 10ல் கேது இருக்கார். தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் மாற்றுவீங்க, இல்லை பழைய தொழிலை அப்படி வச்சு மெயின்டைன் பண்ணுவீங்க. அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு. தொழிலில் நஷ்டம் இனி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனி லாபங்கள் கிடைக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ரொமோஷன், ஒரு இடத்துக்கு ரொம்ப வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, 5-6 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கலான்ட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷனும் கிடச்சிரும், பதவி உயர்வு கிடச்சிரும், சேலரி இன்க்ரிமெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ல் கேது இருக்கிறனால பதவி உயர்வு, மதிப்பு மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் உங்களுக்கு. அப்போது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி, ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆகிருக்கும், செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க, பயன்படுத்திக்கிங்க. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தன்னம்பிக்கை கொடுக்குற கிரகம் யார்? சனி. அவர் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இந்த சனியால் தான் பாதிக்கப்பட்டீங்க, சனியால் தான் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த சனி பகவானே உங்களுக்கு நல்லது செய்வார். இப்போ கெட்டது நடந்துட்டு இருந்தது, கெட்டது சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த சனி மூலமாக கெட்டது நடந்தது, இந்த சனி பகவானே உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு. சனி மூலமாக நல்லது நடக்க போகுது, எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதனால் அந்த முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு யோகம் தான் உங்களுக்கு. உபஜய ஸ்தானத்தில் இருக்கார். அப்போது வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடச்சிடும். இந்த காலகட்டம் ஜனவரியிலேருந்தே பாருங்கள் வேலை கிடைக்கும். 2023 கூட ஒரு சில பேருக்கு கிடைக்கல வேலை, ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்ப பகுதி ஜனவரியிலேருந்தே ஒரு சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சில பேர் தொழில் ஆரம்பிச்சிருவீங்க, சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க, இருக்கிற பணத்தை போட்டு இல்லை கடன் வாங்கி நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களாம் பாருங்கள், நீங்கள் அடுத்தவங்ககிட்ட கை கட்டி சம்பளம் போயிட்டு இருந்தீங்க, நீங்களே முதலாளி ஆகக்கூடிய அமைப்பு, நீங்களே பார்த்திங்கன்னா ஒரு லீடர் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு வேலை கொடுத்து அடுத்தவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குற மாதிரிலாம் அந்த 2024ஆம் ஆண்டு இந்த ஜனவரியிலேருந்து உங்களுக்கு நடக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோன்னே அப்படின்னு முன்னேறிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெவலப்மெண்ட் இருக்கும். அதுக்கு 3ஆம் இடத்துல இருக்க சனி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார், சப்போர்ட் பண்ணுவார், தன்னம்பிக்கை கொடுப்பார். 4ல் இருக்கிற ராகு அம்மாவுக்கு மட்டும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கு மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை உடலில் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? மற்றபடி இந்த வெளிநாடு போகிறது, இந்த வெளி மாநிலம் போகிறது, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குழந்தை பாக்கியம் இருந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே பாருங்கள் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும், நல்ல ஒரு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது ஆன்மீகத்துக்கு உண்டான இடம். அந்த இடத்துக்கு குரு பார்க்குறாரு. ஆன்மீக ஸ்தலம் போகிறது, ஒரு டூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, இதெல்லாமே குரு ஏற்படுத்தி கொடுப்பார். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? தந்தையோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும், ஆனால் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தனுசு ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். உங்களோட தேக ஆரோக்கியமெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. உடம்புலேருந்து வந்து வியாதி விலக போது, கடன் தீர்க்க போகிறீங்க, கடன் அடைக்க போகிறீங்க, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த மாதம் பாருங்கள், ஜனவரி மாதத்துலேருந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் இருக்கும். இதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும், சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும் நல்ல யோகாதிபதியோட தசாபுத்தி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டஸ்தானாதிபதியோட தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லிடலாம், அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிடலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுபடி தான் உங்களோட விதி போகும், அதுபடி தான் உங்களை
கிரகங்கள் கொண்டு போயிட்டுருக்கும். சரிங்களா? கோச்சாரங்கிறது இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, அதை வச்சு நம்ம பார்த்துக்குறோம். பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது கிரகங்கள் என்ன இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு என்ன கிரகங்கள் வழி நடத்திட்டு இருக்குங்கிறது ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.